ஏன் மல்லி, குழந்தை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? அவன் நல்லா தூங்குறான். இருந்தாலும் தனியாவ விட்டுட்டு வர்றது? 24 மணி நேரம் குழந்தை பக்கத்திலே உட்காந்துருக்க முடியுமா? ஒரு ஐடியா சொல்றேன். உடனே போய் உன் விருப்பத்தை சொல்லு. சம்மதம்னா சந்தோஷமா சேர்ந்து வாழுங்க. டேய், பொண்ணுங்க மனசு அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுடா. கூடி வரும்போது செஞ்சு முடிச்சிடணும். கல்யாணமா இருந்தாலும் காதலா இருந்தாலும். நீங்க கூப்பிட்ட உடனே நான் வந்தல, அந்த மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. உன்னை கட்டிக்குவாள்ல? அது என்ன எதை நம்பி வருவா? நான் மட்டும் எதை நம்பி வந்தனா? என்ன எந்த அளவுக்கு உனக்கு பிடிச்சிருந்ததுன்னு நான் சொல்லட்டுமா? சும்மா இருங்க, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? அப்புறமா பேசிக்கலாங்கிற. அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. ஆமா, நம்ம இப்ப எதுக்கு சவுர ஏறி இருக்கோம்? வேற வழி இல்லாம தான். பின்னாடியே வா. பாத்து இறங்கு, உடஞ்சிட போற. இப்பதான் எழுத்துக்கூட்டி படிக்கிறா போல இருக்கு. பேனர்லியா? மணி ஆகுதுமா, கை வலிக்க போகுது. சாப்பிட்டு தூங்குமா, காலையில பாத்துக்கலாம். இப்ப முடிஞ்சிருமா? ஜோசப் வாடகை கேட்டு வந்திருந்தாரு. வாடகை நான் கொடுத்துடுறேன். அந்த ஆளு இது வரைக்கும் கோவமா பேசினதே இல்ல, இன்னைக்குதான் இப்படி ஆயிடுச்சு. அந்த ஆளுக்கு புரிஞ்சிடுச்சு போல இருக்கு, நம்மளால வாடகை கொடுக்க முடியாது. அது முடிவு பண்றதுக்கு அவர் யாரு? நாளைக்கு காலையில் நானே கொடுத்துடுறேன். போர்டு எழுதி முடிச்சிட்டியான்னு பாக்கலான்னு வந்தம்மா. ஏன்னா கட்சிக்காரங்க காலையிலேயே ஆபீஸ்க்கு வந்துருவாங்க. ஒண்ணு மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு, அதுவும் ராத்திரி முடிச்சிடுறேன். நல்லா இருக்குமா? யாரு? நேத்து கூட என் பொண்ணுகிட்டயும் பொண்டாட்டிகிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்தா லட்சுமியை பார்த்து கத்துக்கோன்னு. சும்மா ஐஸ் வைக்காதீங்க. பொய் சொல்லலமா, உண்மையதான் சொல்றேன். அவங்களுக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சீரியல்ஸ் பார்க்க தான் நேரம் சரியா இருக்கு. இந்தாங்க, இது கொஞ்சம் வச்சுக்கோங்க. அட, என்னமா இது? வேணும் அங்கிள், இது வித்து தாங்க. காலையில கொஞ்சம் பணம் தேவைப்படுது. நாளைக்கு அம்மா கிட்ட கொடுத்தா போதும். முதல்ல இதை கழுத்துல போடுமா. அர்ஜென்ட்டா பணம் தேவைன்னா அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். அந்த பேச்செல்லாம் இருக்க கூடாது. இத வித்து கொடுக்குறீங்க, காலையில உங்க வாடகையை தந்துருவேனா? லேடிஸ் ஃபேன்சில ஒரு அழகான முத்து மாலையை பார்த்து வச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னமா இவ இப்படி பேசுறா? சரி சரி சரி, நான் ஏற்பாடு பண்ணேன். காலையில டைம் ஆயிடுச்சு. அப்புறம் பேனர் எடுத்துட்டு போக காலையில ஆள் அனுப்புங்க. சரிமா. அப்புறம் இந்த கேக்கு, அப்புறம் பிஸ்கெட் வாங்கிக்கிறேங்க. என்னங்க வேணும்? லக்ஷ்மி வேணும். லக்ஷ்மியா? அதெல்லாம் நாங்க விக்கிறது இல்லையே. இந்த நக்கல்லாம் வேண்டாம், அவளை கொஞ்சம் கூப்பிடு. கேட்ட உடனே நீட்டுறதுக்கு நான் என்ன பேக்கெட் போட்டா வச்சிருக்கேன்? உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? அவசியம் என்ன சம்பந்தம் தெரியணுமா? சாரி, என்ன சம்பந்தமா இருந்தாலும் இப்ப கூப்பிட முடியாது. உள்ள அவளுக்கு நிறைய வேலை இருக்குப்பா. சும்மா மூஞ்ச பார்க்காம வர்றவங்களுக்கு என்ன வேணும்னு கேளு. ஒரு நிமிஷம் நில்லு, போய் லட்சுமியை கூப்பிட்டு வா. நில்லு சந்தியா, லட்சுமியை கூப்பிட தேவையில்லை. ஹலோ, நீங்க கூப்பிட சொல்லும் போது கூப்பிடுறதுக்காக இவனை நான் வேலைக்கு வைக்கல. அப்புறம் கண்ணுக்கு அழகா ஒரு பொண்ணு வேலை பார்க்க வந்துடக்கூடாது, உடனே தொல்லை கொடுக்க வந்துருவீங்களே. மரியாதையா வெளில போடா. என்ன பண்றீங்க? அது உடைஞ்சிரும். அதுவா உடைஞ்சிரும். அடிக்காத, கூப்பிடுறேன், இப்பவே கூப்பிடுறேன். அடியா சந்தியா. என்னங்க? அடி உன்னலடி லட்சுமி, நீ தள்ளிப்பா. ஒருத்தன் சொந்த வீட்லயே தூக்கு மாட்டி சாக போறேன்னு சொன்னா அவன் கிட்ட என்ன சொல்லணும்? எனக்கு அவன் யாரு என்னன்னு தெரியாது, அதனால நான் எதுவும் சொல்ல முடியாது. சொல்லணும். சொந்த வீட்லயே தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போனா பேய் வீடுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லணும். இப்பதான் இந்த பேக்கரி ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு. ஆனா கண்ட கண்ட ரவுடிங்க இங்க வந்து பொறுக்கித்தனம் பண்ணா அப்ப என்ன நடக்கும்? வியாபாரம் குறையும், கடையை இழுத்து மூடணும். இந்த கடையை மூடிட்டு போறதுக்காக உன்னை நான் வேலைக்கு வச்சேன். உன்னை பார்த்தே ஆகணும்னு ஒருத்தாங்க நிக்கிறானே, யார் அவன்? இப்பவே போ, மேற்கொண்டு பிரச்சனை பண்ணாம இங்கிருந்து போ சொல்லு. ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. என்னவா? உனக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்கலையா? போய் போய் இங்க மாட்டிட்டு முடிக்கிற. அப்ப வேற வேலை வாங்கி கொடுங்க. அதுக்கு நான் எங்க போறது? முடியாதல்ல. அப்ப இந்த வேலையை என்ன நிம்மதியா செய்ய விடுங்க. பார்க்கணும் பேசணும் நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள வேற இடம் இருக்கு.
சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டு நானே குடும்ப கஷ்டத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதையும் கெடுத்து விட்டுறாதீங்க. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் உங்க முதலாளி தான். சும்மா பார்க்கணும் தான் சொன்னா அதுக்குள்ளேயே உங்க முட்டாள் முதலாளி. ஏன் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு நிக்கிற? இனிமே உன்னை பார்க்க வரமாட்டேன். இந்தா இதை கொடுக்கதான் வந்த, வச்சுக்க. ஹலோ, என்னது? ஒரு வயசு பொண்ணோட கழுத்துல ஒரு குண்டுமணி அளவால் தங்க இருக்கணும். போட்டுக்க. போட்டுக்கிறேன், ஆனா ஒரு உண்மையை சொல்லணும். என்ன? உழைச்ச காசுல தான் இதை வாங்கினேன்னு என் தலையில அடிச்சு உங்களால சத்தியம் பண்ண முடியுமா? இல்லல்ல, அப்ப எனக்கு வேண்டாம்.